கைல்சி இன்னைக்கு எப்சை எப்படி போய் நடக்கும் அப்போ இன்னைக்கு எப்சைல் என்ன கேட்டாங்கன்னா வேதவழிக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, அவங்க குணமாயிட்டாங்க. அப்போ சாலினி சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ உயிரோட காரணமே கையால் தான் அன்புட்டு சொல்லி ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. அந்த மாத்திரை சாப்பிட்ட பிறகு தான் நீ கண்முழிச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் வேதவழி மனசு மாற மாதிரி காட்டுறாங்க. இப்போ வேதவழியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. கையில் அவங்க குடும்பத்தார்களும் வேதவழியை பார்க்குறதுக்காக வராங்க. அப்படியே பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. அப்போ கையிலோட அம்மா கேட்குறாங்க, என்ன சம்மந்தி இப்போ உடம்பு எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வேதவழி சொல்கிறாங்க, நீங்கள் பெத்த பிள்ளை என் உயிரவே காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ கையிலோட பத்திரிக்கையை வாங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக கட்டாயம் நாங்கள் குடும்பத்தோடு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணன் தர்மலிங்கம் வடிவும் வேதவழியை பார்க்குறக்காக வராங்க. வேதவழியை பார்த்து வடிவு சொல்கிறாங்க, உங்களோட நிலைமைக்கு காரணம் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை தள்ளி விட்டது இந்த கையில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே அதிர்ச்சியாகிறாங்க. அப்படியே கொஞ்சம் பெரிய வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச மறுபடியும் லைக் எடுத்துகிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.